ஹாய் ஆல், இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான நாள். நான் சம்பாதிக்க போகிற நாள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரின்னு வச்சுக்கோங்களேன். நான் யூகே வந்ததுக்கப்புறம் மெஹந்தி போடுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நேபாளி அவங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். ஊபர் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து 1 hour ட்ராவல். ஸோ போயிட்டுருக்கேன். போய் பார்த்தா தான் அவங்க எப்படி கைண்டாக இருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியும். பட்டு போயிட்டேன், தைரியமாக தான் போனேன். பட் அவங்க ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தாங்க, நல்லா கைண்டாக பேசினாங்க. அப்படியே போயிட்டுருக்கும் போது உள்ள இடத்தெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போனோம். மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம், நம்ம இன்றைக்கி முறையாக சம்பாதிக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப், இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது கிடையாது. இதுதான் முறையாக நான் வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். இதுக்கு என் ஹஸ்பண்ட் பயந்தாங்க, இவ்வளோ தூரம் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேறு வழி இல்லை, வீட்டில் பசங்களை அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக உனக்கு பிடிச்சதை நீ செய்கிற, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தைரியமாக கிளம்பிட்டேன். ஒரு மொழி தெரியாத இடத்துல என்னை இவ்வளோ தூரம் அனுப்புகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சு என்னன்னு தெரியல, எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுலேருந்து ரொம்பவே தைரியமாக வளர்த்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டேன். இந்த இடம் தான் வெஸ்ட் ப்ரூமிச்னு சொல்லிட்டு இடம். ஸோ அங்கேருந்து நாங்கள் நேராக வந்து மினி ஹால் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே கிளம்புறோம். அவங்களே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க தான் கல்யாண பொண்ணு. ஸோ ஹாலுக்கும் வந்தாச்சு. நாங்கள் 2 மணிக்கே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து 4 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் வந்து 6 o'clock வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ வந்து நான் மெஹந்தி போட ஆரம்பித்தேன். மெஹந்தி ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இந்த இடம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சும்மா சின்ன ஹாலுக்கே வந்து அவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே உள்ள ஸ்நாக்ஸ்லாம் இது, நான் போட்ட டிசைன் இது. என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா நான் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஆட்டம் பாட்டம் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் அதெல்லாம் பார்க்க முடியல. பட் எல்லாருமே க்ரீன் கலர் கோடு, எல்லோரும் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. பசங்க எல்லாம் விளையாண்டாங்க. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டேன். நைட்டுனா 6 o'clock ஷார்ப்பாக அங்கேருந்து அவங்க திருப்பி ஊபர் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து வந்துட்டேன். யூகேயில் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து மெஹந்தி போடுற ஆர்டிஸ்ட் நானாக தான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருந்தீங்கன்னா, தமிழ் பீப்புள் இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் நார்த் இந்தியன்ஸாக இருந்தாங்க. ஸோ தமிழ் பீப்புள் நான் இது வரைக்கும் யாரும் பார்க்கல. யாராவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.